ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு நார்மலா ஒரு vlog தான். ஸோ நான் லாஸ்ட் டைம் வந்துட்டு ஆல்ட்ரேஷன் வீடியோ, அதாவது பிளவுஸை வந்துட்டு எப்படி ஆல்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா வந்து ஒரு டிப்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. நிறைய பேர் அந்த வீடியோஸ்க்கு வந்துட்டு நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ வேணும்னாலும் எனக்கு வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா போடுறேன். ஏன்னா எனக்கு என்ன மாதிரி வீடியோ போடுறதுன்னு அந்த ஆல்ட்ரேஷன், எது ஆல்ட்ரேஷன் எப்படி வேணும் அந்த மாதிரி எனக்கு தோணுன்னு நான் சொல்லிட்டேன். ஒருவேளை எனக்கு அது எதெல்லாம் தேவை அப்படிங்கறதே மேபி எனக்கு தெரியாம இருக்க என்னன்னு எனக்கு தெரியல. சோ அதனால உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் வேணும், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பிளவுஸ், சுடி, இந்த மாதிரி அது என்ன ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, நம்ம தான் எல்லாமே ஸ்டிச் பண்றோம்ல, ஃப்ராக்கா இருக்கட்டும், பட்டுப்பாவாடை சட்டைன்னு, இந்த மாதிரி எதுக்கு வேணும்னாலும் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமா எனக்கு வந்து கமெண்ட்ல பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு வீடியோ போடுறேன். அந்த வீடியோல கூட ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ரெடிமேடு டாப் வந்து ஆல்டர் பண்றோம்லங்கா, அதுக்கு ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் கண்டிப்பா அது வந்து போட போறேன். ஆக்சுவலா நாங்க வந்துட்டு நார்மலா ஆல்டர் எல்லாம் பண்றதே கிடையாது. ஏன்னா அண்ணா ஒருத்தர் தான் தைக்கிறாங்க அப்படிங்கறதுனால எங்களால ஆல்டர் எல்லாம் பண்ண முடியறதே இல்ல. அந்த கை வைக்கிறது அது கூட நாங்க பண்றதே இல்ல. இருந்தாலும் அவங்க கேட்டிருக்காங்க அப்படிங்கறதுனால நான் கண்டிப்பா வந்துட்டு அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். நல்ல வேலை கரெக்டா இப்போ ரீசெண்டா ஒரு பொண்ணு பிளவுஸ் கொடுத்திருந்தாங்க. அவங்க வந்து ஒரு டாப் மட்டும் புதுசு எடுத்ததுங்க, டாப் பேண்ட் ரெண்டுமே. அது அது அந்த பெலசோ பேண்ட் மாதிரி. சோ அதனால எனக்கு அது வேண்டாம், நார்மலா கொஞ்சம் டக் பிடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, அது டக் பிடிக்க போறோம்ல கையோட, அதை அப்படியே வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். சோ அந்த மாதிரி நான் ஒருவேளை அந்த இடத்துல நான் பண்ணலன்னா கூட உங்களுக்கு கண்டிப்பா புரியுற மாதிரி நான் வந்துட்டு சொல்லி கொடுத்துறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வீடியோஸ் வந்து ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு தெளிவா சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு நான் தெளிவா சொல்லி தரேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு என்னன்னா நார்மலா ஒரு vlog தான். உங்ககிட்ட இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா எல்லாரும் நினைப்பாங்க, இப்ப இதை பத்தி தெரியாதவங்க நினைப்பாங்க அவங்களுக்கு என்ன வீடியோ போடுறது ரொம்ப ஈஸி, ஏதாவது ஒண்ணு வந்துட்டு வீடியோ எடுத்துட்டு போட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. பட் ஆனா அதுல எவ்வளவு வந்து கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறது எங்களாட்ட அந்த வீடியோ போடுறவங்களுக்கு தான் தெரியும். ஐயோ, நம்மளாம் என்ன போடுறோம், சும்மா நார்மலா பிளவுஸ், நம்ம கடையில நடக்கிற விஷயத்தையோ இல்ல பிளவுஸ் கட்டிங்கோ தைக்கிறதோ அந்த மாதிரி தானே போடுறோம். ஆனா சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த கண்டென்ட் கிரியேட்டர் எல்லாம் இருப்பாங்க, நிறைய விஷயத்த வந்து போடுவாங்கல்ல, இந்த காமெடியா இருக்கட்டும், சோ அந்த மாதிரி நிறைய போடுவாங்கல்ல. நிஜமாலுமே அவங்கள நான் ரொம்ப பாராட்டுவேன். ஐயோ, அவங்கள எப்படிதான் இப்படி யோசிக்கிறாங்களோ, எப்படிதான் இப்படி எடிட் பண்ணி போடுறாங்களோ, எப்படிதான் இதை வந்து எடுக்கிறாங்களோ அப்படியெல்லாம் ரொம்ப வந்துட்டு ஆச்சரியப்படுவேன். ஏன் அப்படின்னா என்னுடைய வேலைக்கே எனக்கு இவ்வளவு சிரமமா இருக்கு அப்படின்னா அப்ப அவங்களுக்குள்ள எவ்வளவு வேலை, இதுதான் லைஃப், அதாவது இதுதான் வேலைன்னு அவங்க நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்கல்ல. சோ அவங்களுக்கு எவ்வளவு வந்து கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நான் அது சொல்ல வரல. ஓகே, நான் என்ன சொல்ல வந்து நான் அதை சொல்லிடுறேன். என்னன்னா, நான் இன்னைக்கு என்ன பண்ணிருந்தேன், இப்போ கட்டிங் போட்டுட்டு இருக்கேன்ல, இதுல பாத்தீங்கன்னா ஒரு டாப் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறப்ப அயன் பண்றப்ப பாத்திருப்பீங்க. ஒரு சாண்டல் கலராட்ட லைனிங்கும் ஒரு டாப் வந்து கட் பண்ணிருப்பேன், சாரி அயன் பண்ணிருப்பேன். அதை வந்து சரி கட்டிங் போடலாம், ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, கட்டிங்கும் போடலாம், அதுல டாப் வந்துட்டு நம்ம எப்படி வெட்டுறோம் அப்படிங்கறது சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் அண்ணா தான் டாப் வெட்டுவாங்க, நான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு 100ல ஒரு நாளைக்கு அசந்தாப்புல வெட்டுவேன். சோ அதனால அண்ணா வெட்டுறப்பெல்லாம் நம்ம போடவே முடியாது, அவரெல்லாம் சொல்லி தர மாட்டாரு, அவருக்கு அதெல்லாம் வாங்கவே முடியாது. அதனால நான் போட்டதே இல்லையே, சரி நம்ம வெட்டுறோம்ல அதனால போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோல எடுத்துட்டேன் உண்மையாலுமே. ஆனா எடிட் பண்ற பாத்தீங்க அப்படின்னா, இப்ப எடிட் பண்ணி அதைத்தான் பண்ணிட்டு தான் அப்புறம் வேண்டான்னு இதை பண்ணினேன். உண்மையாலே என்னால எடிட்டே பண்ண முடியல. செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. கடுப்புனா கடுப்பு. என்னன்னா நாம சும்மாவே ரொம்ப ஸ்லோவா பேசுவோம், நிறைய பேசுவோம். இதுல கட்டிங் அப்படின்னா இன்னும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். என்னாலேயே உண்மையால அதை எடிட் பண்ண முடியல. எனக்கே உண்மையில ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. 40 நிமிஷத்துக்கு மேல கட்டிங். நார்மலா கட் பண்ணா அதிகபட்சம் ஒரு 20 நிமிஷம் ஆகுமா? 1/4 மணி நேரம் தான் எனக்கு தெரிஞ்சு. நான் பேசி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கட் பண்ணதுல 40 நிமிஷத்துக்கு மேல. நானும் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து ஒரு 15 நிமிஷம் வீடியோ 10 நிமிஷம் வீடியோ என்னமோ எடிட் பண்ணிட்டேன். உண்மையில எனக்கு அதுக்கு மேல பொறுமையே இல்லைங்கிறேன். அப்படியே செம்ம கடுப்பாயிடுச்சு. அப்படியே இழுத்துட்டே இருக்கு. அதான் சொல்றேன், நம்ம பேசுறதையே நம்மளுக்கு கேட்க முடியல, இந்த கொடுமையில இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலும் என்னோட வீடியோஸ் நான் திரும்ப பார்க்கவே மாட்டேன். இந்த இன்ஸ்டால வந்துட்டு சாரீஸ் போஸ்ட் போடுறோம்ல, அதுல வந்துட்டு நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா நம்ம வீடியோ வந்துச்சு அப்படின்னா அது வாய்ஸ் பேசும்ல, அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா டக்குன்னு வாய்ஸ் கட் பண்ணிடுவேன். அப்புறம் ஹரி கேட்பான், ஏங்கம்மா வாய்ஸ் கட் பண்றீங்க அப்படின்னா, கண்ணு நம்ம வாய்ஸ் அவ்வளவு கேவலமா இருக்குதுன்னு அது நமக்கே தெரியுது, அதை திரும்பி எல்லாம் நம்மளால கேட்க முடியாதுன்னு அப்படின்னு நானு. சோ அந்த மாதிரி நான் திரும்பலாம் நம்ம வீடியோஸ் போய் பார்க்கவே மாட்டேன்.
அவ்வளோ எனக்கு என்னுடைய வயசு அப்படி தோணும். ஆனா மத்தவங்க சொல்லுவாங்க நல்லா இருக்கு நீங்க பேசுறதுமாங்க. பட் எனக்கு பிடிக்காது. அதனால ரொம்ப நிறைய பேசிட்டு என்னால எடிட் பண்ணவே முடியல. இப்ப அதுல வந்து 1/2 hour எனக்கு டைம் வேஸ்ட் தான். பார்த்துட்டு சரி இது செட் ஆகாது. நம்ம இன்னொரு டாப் கட் பண்றப்ப இன்னும் கொஞ்சம் ஸ்லோ மீன்ஸ் எப்படி சொல்றது, கொஞ்சம் குயிக்கா வந்துட்டு சீக்கிரமா கட் பண்ணிடுவோம். அந்த வீடியோ வேணா நம்ம எடிட் பண்ணி போடலாம். இது வேணாம் சாமி, இது எடிட்டே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் டெலீட் பண்ணிட்டேன். அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு லெகங்கா வந்துட்டு லெகங்கா செட்டு வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம். சாரில இருந்து கன்வெர்ட் பண்ணி ஸ்கர்ட், அப்புறம் பிளவுஸ் தனியா, ஷால் எடுத்து அது வந்து நான் இதுல போட்டிருப்பேன், ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா பிக்சரா போட்டிருப்பேன். ஷார்ட்ஸ்ல இன்னும் வந்திருக்க வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் நான் லேட் ஆகும். அது இன்னும் வந்திருக்க வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இன்ஸ்டால பாத்தீங்க அப்படின்னா பிக்சரா கண்டிப்பா நான் வந்து எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால அதுல பண்ணிருப்பேன். அது அப்படிதான் பிளவுஸ் வந்துட்டு கட் பண்றப்ப எடுத்திருந்தேன். சரி ஸ்கர்ட் வந்து நம்ம பெருசா கட் பண்ண மாட்டோம்ல, பிளவுஸ் தானே அதுல மெயின் வேலை. கட் பண்ணியிருந்தேன்னா அப்புறம் அதை தைக்கிறதும் வந்துட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து எடுத்திருந்தேன். உண்மையாலும் கிட்டத்தட்ட அது ஒரு 2.5 மணி நேரத்தை வீடியோ தெரியுமா. அண்ணா தைக்கிறது மட்டும், நான் கட் பண்றது அது போக ஒரு 40 நிமிஷம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணதே வந்துட்டு என்னோட கட்டிங் தான் எடிட் பண்ணேன். அது வந்து இன்னைக்கு இல்ல, அது 2 நாளைக்கு முன்னாடி எடிட் பண்ணேன்னு நினைக்கிறேன். சோ அதை எடிட் பண்ணா அதுவும் அப்படிதான் ரொம்ப பேசிட்டேன். ஐயோ எனக்கே போர் அடிச்சிருச்சு, என்னடா கர்மத்துக்கு தானே பேசி வச்சிருக்கிறோமே, இது என்ன இருந்தா எடிட் பண்றது, இது எது வேண்டாம் எது வேணும்னே தெரியல, நமக்கே தெரியலையே அந்த கொடுமையில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் டெலீட் பண்ணிட்டேன். எனக்கு உண்மையாலும் அது ஆசை. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட பேட்டர்ன் பிளவுஸ் தைக்கிறதெல்லாம் வந்துட்டு இது போடுங்கக்கா, வீடியோ போடுங்க கேட்டே இருந்தீங்களா. சரி அது வந்து பேட்டர்ன் தான், போட் நெக் வச்சுட்டு அதுல நிறைய வேலை செஞ்சிருந்தோம். சோ அதுல எப்படி கட்டிங் பண்றங்கிறதையாவது அட்லீஸ்ட் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையில ஆசை. அப்புறம் பார்த்தா அதுவும் அப்படிதான், எடிட் பண்ணவே முடியல என்னால. அதையும் அதே மாதிரி டெலீட் பண்ணிட்டு பாருங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு அண்ணாவது ஒரு 1.5 மணி நேரம், 80 ஒரு 1/2 மணி நேரம்னு வச்சா கூட 3 மணி நேரத்து வீடியோ பொழப்புக்கு எடுத்து அது வேஸ்ட் தான், டெலீட் பண்ணியாச்சு. சோ இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி நடந்திருக்கு. எடுத்த எல்லா வீடியோவும் எடிட் பண்ணி போட முடியறது இல்ல. சோ அப்படியே ஒருவேளை எடிட் பண்ணலாம்னா கூட அதுல நமக்கே வந்து தோணும், ஐயோ இதை எடிட் பண்ண முடியாது, ரொம்ப இருக்கு, இது எப்படி ஷார்ட்டை சுருக்கி கொண்டு வரது அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ அதனாலயே நிறைய வீடியோ நான் அந்த மாதிரி வந்துட்டு டெலீட் பண்ணியிருக்கேன். அதனால சொன்னேன், என்ன பாரு உனக்கு என்ன வேலை தவிர பொழப்புக்கு எடுத்து வீடியோ எடு, அப்புறம் மறுபடியும் அது வேண்டாம், அது சொத்து இது சொத்துன்னு டெலீட் பண்ணிடு, உனக்கு வேற என்ன வேலை அப்படிம்பாங்க. சோ அதனால எடிட் பண்ணி போடுறதுங்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டம். அதனாலதான் நம்ம வந்து சில வீடியோஸ் வந்து இப்ப வரைக்கும் அதை பண்ணவே முடியறது இல்ல. சோ கண்டிப்பா பண்ணுவாங்க, எங்க போயிருவோம், இங்கதானே இருப்போம், வீடியோ போடாம எங்க போயிட போறேன், ஒவ்வொன்னா பொறுமையா பண்ணுவோமே. சோ அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேணும்னாலும் சொல்லுங்க, அப்புறம் அதை அப்படியே இடையில ஆட் பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு என்ன அப்படின்னா, எங்க ஊர்ல வந்துட்டு இங்க பண்டிகை என்ன மாகாளியம்மன் கோயில் பண்டிகையா, இது கிட்டத்தட்ட 1 வாரம் ஆச்சு இந்த வீடியோ எடுத்து. அதுக்கு வந்துட்டு பிளவுஸ் வந்து கட் பண்ணிட்டு இருந்தேன். இவங்களுக்கு வந்து போட் நெக் ஒண்ணும் நார்மல் நெக் ஒண்ணும் ஒரு கஸ்டமருக்கு, அப்புறம் அந்த டாப் அதுதான் நான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கடைசி நாள், நாளைக்கு நோம்பினா இன்னைக்குதான் பண்றேன்னு வச்சுக்கோங்க இந்த பிளவுஸ. சோ அதனால சரி வீடியோ எடுத்து வைக்கலாம், இப்படிதான் சரி வீடியோ எடுத்து வைக்கலாம், அப்புறம் ஒரு நாளைக்கு ஆகும் அப்படின்ட்டு எடுத்து வைக்கிறதா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வீடியோ தான் என்னமோ எடுத்திருப்பேன், அதை 2-3 வீடியோ தான் டெலீட் பண்ணி விட்டுட்டுமே, அப்புறம் எங்க போறது வீடியோக்கு. சோ அதனாலதாங்க, அப்ப தெரிஞ்சுக்கோங்க வீடியோ எடுக்கிறவங்களுக்கு எவ்வளவு சிரமம் இருக்குன்னு பாருங்க. எடுத்த எல்லா வீடியோவையும் எடிட் பண்ணி போட முடியறது இல்ல. சில வீடியோ இப்படித்தான் ஆகுது, வேஸ்ட் ஆகுது. என்ன பண்றது, டைம் வேஸ்ட், அதை எடுத்த டைம் வேஸ்ட், அந்த போன்ல சார்ஜ் போயிருக்கும், எத்தனை இது ஆயிருக்கும். சோ அத்தனையும் பண்ணியும் கடைசியில வேஸ்டா தான் போகுது. சோ இதுதான் எங்களாட்ட இருக்கிறவங்களுக்கு ஏன் வீடியோ போட முடியாதுக்கு ரீசன் வந்துட்டு இதுதான். எனக்கு ஆசை உண்மையாலுமே கட்டிங் எல்லாம் இன்னும் நிறைய போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இப்ப ரீசன்ட் டேஸ்ல வந்துட்டு நிறைய வந்துட்டு என்கொயரி பண்றீங்க கிளாஸ்க்கு, ஆன்லைன் கிளாஸ்க்கு. சோ தெரியல, நம்மகிட்ட படிச்சவங்களுக்கு ஓகே, படிக்காதவங்களுக்கு தெரியாது. நம்மளோட கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட் ஆன்லைன் கிடையாதுங்க. டைரக்ட் ஆன்லைன் வந்துட்டு உங்களாலையும் அந்த டைமுக்கு வந்து படிக்க முடியாது, எங்கனாலையும் கரெக்டா ரெகுலரா அந்த டைமுக்கு வந்துட்டு டைரக்டா ஆன்லைன் வர முடியாது. ஏன்னா நம்ம வெறும் கிளாஸ் மட்டும் எடுக்கிறது இல்ல. அப்படி ஒருவேளை வெறும் கிளாஸ் மட்டும் இன்ஸ்டியூட் மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா தாராளமா அதை பண்ண முடியும். பட் நம்ம வந்து டெய்லரிங் ஷாப்ல நம்ம வந்து பண்ண போறோம். சோ அதனால நம்மளால அப்படி டைரக்டா பண்ண முடியாது. ஆன்லைன்ல சரி நாங்க வீடியோவை வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம், எல்லா வீடியோஸும் வந்துட்டு சென்ட் பண்ணிடுவோம். 1 month கோர்ஸுங்க. சோ அதனால உங்களுக்கு ஒரு வேலை கத்துக்கணும், நல்லா இன்னும் டீட்டெயிலா வந்துட்டு கத்துக்கணும், பிளவுஸும் சுடியும் வந்துட்டு ரொம்ப டீட்டெயிலா கத்துக்கணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு மெசேஜ் பண்ணுங்க, கால் பண்ண வேண்டாம். சோ நான் அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் என்னன்னு சொல்றேன். அப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து ஜாயின் பண்ணிப்பீங்களாமா. ஏன்னா
நிறைய பேர் நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு அந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் உங்ககிட்ட கத்துக்கலான்னு இருக்கேன், நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்களா அந்த மாதிரி நிறைய வந்துட்டு என்கொயரி பண்றீங்க. சோ அவங்களுக்காக தான் இது. மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க கேக்குறாங்க, ஒரு நல்ல கிளாஸ் வேணும் அப்படின்னு கேக்குறாங்கன்னா நீங்க தாராளமா வந்துட்டு ரெஃபர் பண்ணலாம். நம்மளோட கிளாஸ் எப்பவுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப டீட்டெயிலா இருக்கும். உங்களுக்கே தெரியும், நான் நார்மலா ஒரு வீடியோல சொல்ற விஷயங்களே வந்துட்டு ரொம்ப தெளிவா மத்தவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அப்ப கிளாஸ் அப்படின்னா இன்னும் எவ்வளோ இது எப்படி சொல்றது, எவ்வளவு தெளிவா இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சோ அதனால அப்படி யாராவது கிளாஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க. சரி ஓகேங்க, இன்னைக்கு வந்துட்டு ஜஸ்ட் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இதை உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அந்த வீடியோ வந்து வேஸ்டா போச்சு இல்லையா, அதனால சொல்லணும்னு தோணுச்சு, அதனாலதான் இந்த வீடியோ எடுத்தேன். நான் கண்டிப்பா போடுறேன், நான் டாப் கட் பண்றப்ப நான் என்னைக்கு கட் பண்றேனோ அன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு வீடியோ எடுத்து போடுறேன். அதே மாதிரி ஏதாவது பேட்டர்ன் தைக்கிறப்ப என்னால வீடியோ எடுக்க முடிஞ்சதுன்னு எடுக்கிறேங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம சீக்கிரமா ஒரு மொபைல் வாங்கிடுவோம். மொபைல் வாங்கிட்டா தான் எனக்கு வந்து வீடியோ எடுக்கவே முடியும். ஏன்னா என் மொபைல் எனக்கு தேவைப்படுமா, பேட்டர்ன்லாம் கட் பண்றேன்னா டிசைனை பார்த்துதான் கட் பண்ணுவேன். அப்படிங்கிறப்ப என்னால மொபைல் எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியறது இல்ல. அதனால சீக்கிரமா நம்ம இன்னொரு மொபைல் அண்ணாக்கு வாங்கிடுவோம் இல்லையா, அப்படி வாங்கிட்டோம்னா வேணா கண்டிப்பா வந்துட்டு நான் வீடியோ போடுறேன், நிறைய போடுறேன். சரியா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க. ரொம்ப போர் அடிக்குதுன்னு நினைச்சா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கிற வீடியோ நம்ம இருந்துச்சுன்னா நீங்க பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி நம்ம இதே மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பாருங்க ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் தட்டி விட்டுருங்க. சரி ஓகேங்க, இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.